தாமரத்தின் வாயிலாக ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. 2011 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் இன்று புதன்கிழமை. வணக்கம். நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நிகழ்ச்சிகளை உற்சாகப்படுத்துகின்ற நேயர்களுக்கு முதல் வணக்கம். எல்லாவற்றுக்கும் ஒரு உற்சாகம் தேவைப்படுகிறது. அது எதுவாக இருந்தாலும் தினமும் சமைக்கின்ற ஒரு மனைவிக்காக அல்லது வேலைக்கு போகின்ற ஒரு கணவனுக்காக, வீட்டில் பள்ளியில் படிக்கின்ற ஒரு சிறுவனுக்காக, ஒரு சிறுமிக்காக, உற்ற நண்பனுக்காக, யாராக இருந்தாலும் ஒரு உற்சாகம் ஒன்று தேவைப்படுகிறது. இந்த உற்சாகமான வார்த்தைகள் போதை மாதிரி. ஒரு பெண்ணை பார்த்து, என்ன வர வர நீங்க இளமையாக வருகிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள். நல்ல அறிவோடு வாழ்ந்தாரும் உண்டு, வந்த விதியோடு சென்றாரும் உண்டு, அந்த சினம் என்றும் சேர்ந்தாரை கொல்லும், நல்ல மனம் தானே என்னாலும் வெல்லும். அது கிட்டத்தட்ட ஒரு போதை மாதிரி. வீட்டுக்கு சென்றவுடன் மீண்டும் ஒரு முறை கண்ணாடியில் பார்ப்பார்கள் தங்களை. அவர்கள் சொன்னது உண்மையாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்காக இருக்கலாம். நிகழ்ச்சி நன்றாக இருக்கிறது என்று எல்லோருமே சொல்ல அப்படி சொல்வதாக நினைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை நடாத்தி முடித்து விடுகிறோம் இல்லையா? நீங்கள் வர வர எளிமையாக இருக்கிறீர்கள் என்று சொல்வதை போலத்தான். தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் உற்சாகப்படுத்துவதில் தான் தாம்பத்தியம் கூட சாமர்த்தியமாக நடைபெறுகிறது. உங்களுக்கு வயசு ஓட்டுதப்பா, இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. எல்லாம் உற்சாகத்தில் தான் கரை உரண்டு ஓடுகிறது. வாழ்க்கை நதியும் அவ்வாறுதான். வாழ்க்கையினுடைய ரகசியமே உற்சாகத்தில் தான் ஆரம்பிக்கிறது. ஒருவரை எவ்வாறு உற்சாகப்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து வீட்டில் இருக்கின்ற எல்லா வேலைகளும் நடைபெறுகிறது. வயசுக்கு ஏற்ற வகையில் மாமி, மாமா, அப்பா, அம்மா, குழந்தைகள், பேரு குழந்தைகள் எல்லோருக்கும் தட்டி கொடுத்து வேலை வாங்குகின்ற பாங்கு இப்பொழுதில்லை, இலக்கிய காலத்தில் இருந்தே அது வந்திருக்கிறது. அரசர்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் இடைவருகின்ற சம்பாஷணையில் இருந்து ஆரம்பித்து அது அந்த புறம் வரை சென்றிருக்கிறது. உற்சாகமான பல விடயங்கள் நமக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுது, சில நண்பர்களோடு பேசுகின்ற பொழுது எங்களையும் அறியாமல் அந்த உற்சாகம் எங்களை விட்டு பிரிந்துவிடும். சலித்து பேசுகின்ற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு செய்தியை மகிழ்ச்சிகரமாக ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று யாருக்காவது அழைத்தால், அவர்தான் ஒரு நண்பர் என்று நினைத்துக் கொண்டு அழைத்தால், அப்பொழுதுதான் அவர் அசடு வடிந்து கதை பேசுவார்.
இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்ததே உற்சாகம்தான். இந்த பனிப்பொழுதை பாருங்கள். எல்லா வீடுகளிலும் வெளியே எப்படி இந்த சினோவை, இந்த பனியை வளைத்து எரிந்து விடுவது என்று ஒரு போராட்டமே நடக்கும். நேற்று நான் செய்தேன் என்று நீங்கள் செய்யலாம் என்று வீட்டுக்குள்ளேயே போட்டி நடக்கும். இதை வெளியே தள்ளி வாகனத்தை எடுப்பது ஒரு மிகப்பெரிய சிரமமான வேலையாக இருந்தாலும் கூட இந்த பனிப்பொழுதை அனுபவிக்கின்ற அந்த சுவாரஸ்யம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். நீங்கள் வீட்டில் இருப்பவராக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் ஜன்னல் திரைச்சீலைகளை எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு வீட்டுக்குள் இருக்கின்ற வெளிச்சத்தை அணைத்துவிட்டு பாருங்கள், எப்படி பால் போல் வீட்டுக்குள் வெளிச்சம் வரும் என்று. புது வெள்ளை மழை எங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. புது வெள்ளை மழை எங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. வெளியே இருக்கின்ற வெள்ளையில் படுகின்ற அந்த வெளிச்சம் என்ன பட்டப்பகல் போல் இருக்கிறது என்று என்ன தோன்றும். எல்லாம் ஒரு உற்சாகமான அனுபவிப்பில் தான் அது தங்கி இருக்கிறது. வீட்டில் இருக்கின்றவர்கள் வீட்டில் இருக்கின்ற விளக்குகளை அணைத்துவிட்டு எல்லா ஜன்னல்களிலும் இருக்கின்ற திரைச்சீலைகளை அகற்றிவிட்டு பார்த்தால் வீட்டுக்குள் லைட்டே, வெளிச்சமே தேவையில்லை. அனுபவிப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். உற்சாகமான நண்பர்கள் வாய்ப்பதற்கும் கொடுத்து வைக்க வேண்டும். அது என்னவோ, சில பேருக்கு சில கொடுப்பனவுகள் இருக்கும். நல்ல நண்பர்கள் வாய்த்து விடுவார். நான் காணும் வண்ணம் நூறு, நீ பார்க்கும் பார்வை வேறு. எப்பொழுது அவர்களுக்கு தொலைபேசி எடுத்தாலும் அவர்கள் இவர்களுடைய நிலைமையை, இவர் எடுத்த விஷயத்தை அறிந்து கொண்டுதான் தங்கள் விடயத்தை சொல்வதற்கே ஆரம்பிப்பார்கள். மறுமுனையில் என்ன என்று கேட்காமல் அவர்கள் பேச மாட்டார்கள். நாங்கள் அப்படி அல்ல தானே? நீங்கள் உங்களுக்கு ஒருவர் எப்பொழுதாவது அழைத்தால் மறுமுனையிலிருந்து அவர் என்ன செய்தி சொல்லப் போகிறார் என்று நீங்கள் கவனமாக கேட்டுவிட்டு உங்களது பஞ்சப்பாட்டை நீங்கள் பாட ஆரம்பிப்பார்களா? இல்லை, எடுத்த எடுப்பிலேயே சலிப்பாக இருக்கிறது என்று வாழ்க்கையை நொந்து கொள்வீர்களா? அவ்வாறான நண்பர்கள் அழைத்தால் மறுமுறை பேசுகின்ற பொழுது மறுமுறையை உற்று கேட்டுவிட்டு ஆரம்பிக்கலாம். காரணம், உற்சாகமான வார்த்தை பிரயோகத்தில் தான் வாழ்க்கை தங்கியிருக்கிறது. அது இதுவாக இருந்தாலும். கனடி தமிழ் ஒலிபரப்பு கூடு தாபனத்தின் வாயிலாக மனக்குயில் கேட்கிறோம். உற்சாகமான வார்த்தைகளில் வாழ்க்கை உறவை ஈற்றிக் கொள்கிறது. விழித்திருந்து பார்த்தால் உண்மை அதுதான். மறுமுறையில் கேட்டுவிட்டு நாங்கள் ஆரம்பிக்கலாம். நானும் நீயும் இன்று இளைஞன், நாளை இந்த உலகின் தலைவன். நானும் நீயும் இன்று இளைஞன், நாளை இந்த உலகில் தலைவன். உள்ளம் எழுது உள்ளும் கல்து, எண்ணம் எங்கு செல்லும் அங்கு நல்லிடமை, அருமை, இனிமை, புதுமை. நானும் நீயும் இன்று இளைஞன், நாளை இந்த உலகில்
காதல் ரசம் தரும் கதை கண்ணிடம் நீயோர் விதம் தினம் ஒரு பூவிடம் பாவம் உந்தன் மனம் ஒரு வண்டிடம் நாங்கள் நண்பர்களே நானும் நீயும் இன்று இளைஞன் நாளை இந்த உலகில் தலைவன் மடியை போல எண்ணி அமர்ந்ததென்ன மேகம் குளிர்ந்த வாடை வந்து குறிஞ்சி பூவில் நின்று படிப்பதென்ன ராகம் அலை என்னும் நீல ஆடை அசைந்தாட ஓடும் ஓடை அலை என்னும் நீல ஆடை அசைந்தாட ஓடும் ஓடை பொங்க வட்டம் இடும் முகில் நிறம் பொன்னிறம் ஆளும் மனம் தினம் பெரும் கற்பனை ஆளும் இதே உலா வரும் சிந்தனை எல்லாம் இன்பங்களே நீயும் என்று இளைஞன் நாளை இந்த உலகின் தலைவன் உள்ளம் இருந்து உள்ளும் கன்று எண்ணம் எங்கு செல்லும் அங்கு இளமை அருமை இனிமை புதுமை நானும் நீயும் என்று இளைஞன் நாளை இந்த உலகில் தலைவன் லா 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 லா. இந்த பாடலுக்கும் சொன்னவற்றுக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைப்பீர்கள்? உண்மைதான். எங்களுக்குள் 2 பேர் அல்லது எங்களுக்குள் 4 பேர் அல்லது எங்களுக்குள் கொஞ்சம் பேர் சேர்ந்து யாரையும் தலைவனாக்குவதில்லை. ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே தலைவர்கள். தலைமைக்கு நிறைய அனுபவம் தேவைப்படுகிறது. தீர்க்க தரிசனமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பாக 1994ஆம் ஆண்டு ஒரு ஜனவரி மாதம் வட அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் இன்றும் கனடாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமான தலைவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த நேரத்தில் அவை பிழையானதாக தெரிந்தாலும் கூட காலப்போக்கில் மிகப்பெரிய தீர்க்க தரிசனமான அந்த தலைவர்களின் முடிவு ஒரு சமூகத்தை, ஒரு தேசத்தை முன்னிலைப்படுத்தி இருக்கிறது.
தொடர்ந்து பேசினால் அரசியலாகிவிடும். அப்படி நமக்குள் எங்கள் தேசத்தில் யாராவது தமிழ் தலைவர்கள் ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனமான முடிவு எடுத்திருக்கிறார்களோ என்று எண்ணி பார்த்தால் இல்லைத்தான். 1994 ஆண்டு ஜனவரி மாதம் அப்பொழுது பிரதமராக இருந்த பிரைன் மல்ரோனி அவர்கள் எடுத்த முடிவு இன்று கனடாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு குறைவாக கனடாவில் வாழ்ந்து வருகின்ற தமிழர்கள் கூட அதை பற்றி நிறைய அறிந்து வைத்திருக்கவில்லை. ஃப்ரீ ரேட் எக்ரிமெண்ட் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்குள் இடம்பெற்ற ஒன்று. லிபரல் கட்சி தலைவராக இருந்த ஜிம் கிறிஸ்டியன் அவர்கள் கூட அதை எதிர்த்தார்கள். ஒரு பணசாலையோடு சேர்ந்து நமது வாழ்க்கையை ஆரம்பிப்பது. நமக்குள்ள அரசியலை விட, நமக்குள்ள முன்னேற்றத்தை விட இன்னொருவரோடு சேர்ந்து நாம் முன்னேறுவது. இன்று ஆசிய நாட்டில், ஆசியாவில் இந்தியா வளர்ந்து வருகின்ற, மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு நாடாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் இலங்கையில் இருக்கின்ற ஏதாவது ஒரு தலைவர் அல்லது இப்பொழுது இருக்கின்ற ஒரு தலைவர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அப்படி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் இலங்கை எப்படி இருக்கும்? இவ்வாறான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள் உலகத்தில். எதையும் எதிர்த்து நின்று சாமர்த்தியமாக எதிர்கால சந்ததியினருக்காக தீர்க்க தரிசனமாக எடுக்கின்ற இந்த முடிவுகள் ஒரு தேசத்தை, ஒரு அமைப்பை, ஒரு நாட்டை, ஏன் ஒரு குடும்பத்தை கூட மாற்றி அமைத்துவிடும். ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு தலைவன் அல்லது ஒரு தலைவி வீட்டில் குழந்தைகள் அவர்களுடைய எதிர்காலம் என்று இப்பொழுது எடுக்கின்ற இந்த முடிவுகள் இந்த குழந்தைகளை எதிர்காலத்தில் நல்ல சமூகத்தில் நல்ல மனிதர்களாக மாற்றி அமைத்துவிடும். வீடு, வளவு, காணி, கச்சேரி, வாகனம் என்று மனதை அலட்டிக் கொள்ளாமல் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எங்கள் சமூகத்தில் உங்கள் குழந்தைகள் எவ்வாறு இருக்கப் போகிறார்கள் என்பதை இப்பொழுது நினைவில் வைத்துக் கொண்டு எடுக்கின்ற முடிவுகள். முடிவுகள் எடுக்கின்ற பொழுது கலக்கமாக இருக்கும். இது சரிப்பட்டு வருமா என்று எண்ண தோன்றும். அதையும் தாண்டி அந்த மயக்க கலக்கத்தில் இருந்து விடுபட்டு வெளியே வர வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல ஒரு எதிர்காலத்தை, இப்பொழுது கசப்பாக இருந்தாலும் எதிர்காலத்தில் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு முடிவாக அது இருக்கும். மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஏற்பட்ட ஃப்ரீ ரேட் எக்ரிமெண்ட் மாதிரி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு எக்ரிமெண்ட் இருக்குமாக இருந்தால் இலங்கை எவ்வளவு வேகமாக முன்னேறும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும்.
வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இந்த பாடலுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அல்லது சொன்னபடி எங்களுக்கும் இந்த பாடலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கு. குடும்பத்தில் அவ்வப்போது எடுக்கின்ற வரட்டு கௌரவங்களின் மூலமாக எடுக்கின்ற முடிவுகளினால் எத்தனை குடும்பங்கள் நொந்து நூலாகி போயிருக்கின்றன. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் வருகின்ற விதண்டாவாதத்தினால் குழந்தைகளுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு பாழாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய வாழ்க்கையை வாழத் தெரியாத நாங்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி எவ்வாறு திட்டமிடுவது? பெரும்பாலான விஷயங்கள் கணக்கத்திலேயே பறந்து விடுகின்றன. பயம், பயம், நாளை என்னவாகும் என்ற பயம். இன்றைய வாழ்க்கையை நமக்கு இல்லை என்று ஆகின்ற பொழுது நாளைய வாழ்க்கையை பற்றி என்ன பயம்? நாங்கள், பெரும்பாலும் நாங்கள் இன்றும் வாழாமல் நாளையும் வாழாமல் இருப்பதில் வல்லவர்கள் நாங்கள்தான். இன்றும் வாழாமல் நாளையும் வாழாமல் மயக்கத்தில் இருக்கின்றவர்கள். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில்
அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வெளியில் பனி பொழிந்து கொண்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள். பனிப்பொழிவு என்றால் கனடா முழுவதும் சொல்லி முழாது. டொரண்டோ பியர்சன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மொன்ட்ரியாலில் 70 கார் ஒரே நேரத்தில் தடம் புரண்டிருக்கிறது. 3 கிலோமீட்டருக்கு ஒரே விதமாக எல்லாம் பிறண்ட நிலையில் நானும் வீட்டுக்கு போக வேண்டும். ஆச்சரியப்படத்தக்க செய்திகள் அல்லது வியப்பில் ஆழ்த்தக்கூடிய செய்திகள் அல்லது மனதை நோக வைக்கின்ற செய்திகள் நிறைய வரும். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் அதற்குள் இல்லை என்று ஒரு வகையில் ஆனந்தப்பட்டாலும் அதற்குள் யாரோ இருக்கிறார்கள் இல்லையா? எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு ஆதங்கம் இதுதான். இந்த வாழ்க்கையை சலித்து போயிருக்கிறது. யாரை கேட்டாலும் சலித்துக் கொள்கின்றவர்கள். வேலை, வீடு, மனைவி, குழந்தைகள், சமையல், மீண்டும் மீண்டும் வேலைக்கு போதல், குழந்தைகளை தயார்படுத்தல், குழந்தைகளை பார்த்து பார்த்து சலித்து போய்விடும். வீட்டிலே இருக்கின்ற குழந்தைகளை பார்த்து சலித்து போன பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீண்ட நேரமாக தூங்குகின்ற குழந்தைகளை பார்த்தேன். பாடசாலைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே திடீரென எழுந்து கழுவினது முகம் கழுவினது பாதி, கழுவாதது பாதி என்று ஓடுகின்ற குழந்தைகள், வாய்க்கள் சுவிங்கத்தை போட்டு மென்று கொண்டே பாடசாலைக்கு செல்கின்ற குழந்தைகள். ஏதாவது எடுத்து கூறினால் எங்கே குழந்தை நம்மை விட்டு பிரிந்து விடுவோம் என்று பயத்தில் இருக்கின்ற, தூக்க கலக்கத்தில் இருக்கின்ற, மயக்கத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள். ஒரு மணி வரை விடுமுறை என்றால் 1 மணி 2 மணி வரை தூங்குகின்ற குழந்தைகளை பார்த்து கணவனும் மனைவியும் பேசிக் கொள்வார்கள். அவனை எழுப்பின நீங்களோ என்று அவர், உண்ட குழந்தை நீ எழுப்பு என்று இவர். இது என்ன எப்படி இந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் பட்ட கஷ்டங்கள் இவர்களுக்கு தெரியுமா என்று ஆத்தாளும் அப்பனும் பேசி பேசியே வாழ்க்கை சலித்து போய்விட்டது. 2 பேரும் தங்களுக்குள் ஆறுதல் படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எல்லா குழந்தைகளையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம குழந்தை வீட்டுக்குள் இருக்கிறது, தெருவில் இல்லை, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நாட்டில், ஐயோ வீட்டுக்குள்ளாவது தூங்கட்டும் அப்பா விடுங்கோ என்று சொல்கிற உங்களுடைய அந்த வார்த்தையும் கேட்கிறது. எல்லா வீடுகளிலும் ஒரு வீடு மாறித்தான் பாருங்க. கேட்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்ப்பது கூட நமக்கு புரிகிறது. எங்காவது கணவன் மனைவி ஒரே விதமாக வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தால் என்ன எங்க வீட்டு கதையை சொல்ற போல இருக்கு தெரிகிறது. எல்லா வீட்டிலும் இதே கதை தான்.
அதை சொல்ல முடியாது. எங்காவது ஒரு வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளை ஒப்பிட்டு நீங்கள் பேசி அவர்களை அழித்தே விட்டீர்கள் போங்கள். அந்த குழந்தைகளை நீங்கள் பார்த்து கேட்கின்ற கேள்வி, முதல் கேள்வி இதுவாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தெரிந்து உங்கள் உறவுக்கார குழந்தை ஒன்றை சுட்டிக்காட்டி அவனை பார்த்தீர்களா அவளை பார்த்தீர்களா என்று தினம் நச்சரிச்சு அப்பநாத்தையில் வெறுப்பே வந்துவிட்டது போங்கள். என்ன செய்யலாம் என்று பார்த்தால், மனைவி கணவனுக்கு சொல்கின்ற ஒரு தேவாரம் இருக்கு. நீங்களும் அந்த வயசுல இப்படித்தான் இருந்த நீங்கள் என்ன கட்டின பிறகு எல்லாம் மாறுங்க நீங்கள் என்று அவர் சொல்ல, இவர் சும்மா போப்பாண்டு. உண்மைதானே? நாங்கள் பட்ட கஷ்டங்கள், எங்களுடைய வாழ்க்கை வேறு. எங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் மேட் இன் ஜப்பான் அல்ல, மேட் இன் ஸ்ரீலங்கா. அவர்கள் மேட் இன் கனடா. நாங்கள் அப்படித்தான் இருப்போம், அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நீங்கள் மாற்ற மாட்டீர்கள். மாற்ற போய் தோற்று போய் உங்கள் வாழ்க்கையை கோட்டை விடாதீர்கள். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? காதல் மனம் விளங்க வந்தாள் அன்னையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பமில்லை, கடமையில் ஈன்றெடுத்தாள் உன்னையடா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? மனதில் வளர்த்தவளாய் கண்மலர்ந்த பெண்மயிலை நான் அடைந்தேன். நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே.
நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. ஆராரோ ஆரோ ஆரிரரோ ஆராரோ ஆரோ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. என்ன எல்லா வீட்டிலும் இப்படித்தான் பிரச்சனை என்று, ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களின் அப்படி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்த வருடத்தை பற்றிய கவலை இல்லை. அவர்கள் உங்களைப் போல் பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்தில் ஈடுபடுகின்றவர்கள் அல்ல. இருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லாவிட்டால் தூங்குவார்கள். உங்களைப் போல அவர்கள் பட்டணத்தில் பூதங்கள் அல்ல. எல்லாவற்றையும் காக்கின்ற பூதங்கள் அல்ல அவர்கள். வெளிப்படையாக ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட அவர்கள் சமூகத்துக்கு பாரமானவர்கள் அல்ல. நாங்கள் பாரமானவர்கள். எங்களுக்குள் இருக்கின்ற பிணக்குகளே இன்னும் விலக்கப்படாமல் விரிக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது அவர்களை ஏன் நாங்கள் நொந்து கொள்வான்? அவர்கள் எங்களை பற்றி வைத்திருக்கின்ற கணிப்பு என்ன? நாங்கள் அப்பாவிகள், அனுபவிக்க தெரியாதவர்கள் என்று. இல்லை, அவர்களேன் ஓடி ஓடி உழைக்க வேண்டும். நீங்கள் தான் எல்லாம் தேடி வைத்திருக்கிறீர்களே, அப்புறம் என்ன? உங்கள் இறப்பை எதிர்காத்து பார்த்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இனியாவது எழும்பி சினோவை தள்ளுங்கப்பா. உலகம் கிராமமாக சுருங்க சுருங்க வாழ்க்கையிலுடைய உறவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிவிடும். உங்களுக்கு இந்த மாமா மாமை, அப்பா அம்மா, ஒன்று விட்ட சகோதரம், தூரத்து உறவெல்லாம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் யாரை பார்த்தும் பல்ல காட்ட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மட்டுமே பார்க்க பிறந்தவர்கள். நாங்கள் அப்படியா எல்லாற்ற வாழ்க்கையும் பார்ப்போம். இன்று காலையில் ஒருவர் தொலைபேசி அழைத்தார். எல்லாம் சுட சுடத்தான். அவரும் கேட்டுக்கொண்டிருப்பார் என்றுதான் நினைக்கிறேன். ஆனா பெண்ணா என்பது பேச்சிலிருந்து உங்களுக்கு தெரிந்துவிடும். அழைத்துவிட்டு அவர் சொன்னார், வைத்தியரை தான் போய் பார்த்தாராம். எல்லாம் உச்சத்தில் நிற்பதாக வைத்தியர் சொன்னாராம். எல்லாம் உச்சத்தில் என்றால் கொலஸ்ட்ரால், பிரஷர் எல்லாம் எல்லாம் உச்சத்தில் நிற்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார். மிகப்பெரிய வேதனையாக பேசினார். வாழ்க்கையை பற்றி சலித்துக் கொண்டார். தினமும் நாங்கள் என்ன புத்தகத்தை படிக்கிறோம், எவ்வாறான புத்தகத்தை படிக்கிறோம், யார் நண்பர்கள், எங்களை சுற்றி இருக்கின்ற புற சூழல் எவ்வாறு இருக்கிறது, அவற்றை வைத்துத்தான் நான் எண்ணி பார்க்க முடியும். என்ன புத்தகம் வாசிக்கிறேன் என்பதை பொறுத்து எனது அறிவு வேலை செய்யும். என்னை சுற்றி இருக்கின்றவர்களுடைய புறச்சூழல் என்னை பாதிக்கும்.
வாழ்க்கையினுடைய நகர்வு அதுதானே. என்ன சாப்பிடுகிறோம், அந்த சாப்பாட்டுக்குரிய ஒரு அரைக்குறி வைத்தியத்தில் தெரியும் இல்லையா? என்ன சாப்பிடுகிறோம், எப்படி சாப்பிடுகிறோம்? நீண்ட நேரமாக பசி இருப்போம். பெரும்பாலும் காலையில் சாப்பிடுவதில்லை. இருந்த பசிக்கு ஏற்றவாறு வீட்டை சென்ற பிற்பாடு ஒரு பெரிய குளம் கட்டுவோம். சோறுதான், பக்கத்தில் கொஞ்சம் கரை. ஏதாவது ஒரு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு உள்ளே தள்ளுவோம். இரண்டு விஷயங்களை ஒரு நேரத்தில் பராமரிக்க முடியாதவர்களாக இருப்போம். ஒன்று, தொலைக்காட்சியை நன்றாக பார்ப்பதில்லை, ரசிப்பதில்லை. இரண்டு, உட்கொள்ளுகின்ற உணவையும் சரியாக ருசி பார்த்து உண்பதில்லை. அப்புறம் எப்படி எல்லாம் உச்சத்துக்கு போகாம எப்படி இருக்கும்? உள்ளே போனது என்னவென்று தெரியாவிட்டால் உச்சத்துக்கு தானே போவோம். நீங்க எதை சொல்றீங்க? மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. உச்சத்துக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் உள்ளே போகின்ற அறிவிலிருந்து ஆகாரம் வரை நமக்கு தெரிந்ததாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியாமல் நமக்குள் ஒன்றுமே போகக்கூடாது. நமக்கு தெரியாமல் நமக்குள் ஒன்றுமே போகக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. இன்றும் அன்புடன் உங்களை நேசிக்கும் இளைய பாரதி. நிறைங்குறையும் பதிவு செய்கின்ற பொழுது நீங்கள் கொடுக்கின்ற உற்சாகமான இந்த வருடல்கள் தான் தேடல்களை அதிகப்படுத்துகிறது. எப்படி ஒருவருடைய உழைப்பில் ஒரு குடும்பத்தில் எல்லோருமே வாழ்கிறோமோ, எப்படி ஒருவருடைய உழைப்பில் குடும்பத்தில் எல்லோரும் வாழ்கிறோமோ, அவ்வாறுதான் ஒருவருடைய நிறைங்குறையில் எல்லோரும் நிகழ்ச்சி கேட்கிறோம். மண் மாறினாலும் பன்மாறா தமிழோடு தனித்தமிழ் வானொலி. முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ. கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. சங்கீத